திமுக எம்பிக்கள் பதவியேற்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்க தரமான பதிலடியை கொடுத்திருக்காரு. திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மைக்கில் ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கையில சபாநாயகர் அவர்கள் மைக்கை கட் பண்ணி விட்டு சம்பவத்தை பண்ணிருக்காரு. ஒரு ஓரமாக கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் முதல் அடி விழுந்திருக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு. இந்திரா காந்தி குடும்பம் வெளிநாடு தப்பிச்சு போறதுக்காக பிளைட் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க அப்படின்னு புதிய தகவலை வெளியிட்டு இருக்காரு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இண்டி கூட்டணிக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சரியான ஒரு பேரிடி விழுந்திருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லா அவர்களை அறிவிக்க, இங்கிட்டு ராகுல் காந்தி வரலாற்றிலே இல்லாத மாதிரி நாங்களும் அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சார். இவர் ராகுல் காந்தி அறிவிச்ச உடனே அரசியலே தெரியாத இங்க இருக்கிற 200 ரூபா ஊப்பிங்களை என்னமோ கற்றையே எழுதிட்டு இருந்தாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, ராகுல் காந்தி நேக்கா பண்ணிட்டாருங்க. அவர் நிதிஷ்குமார்கிட்ட பேசிட்டாரு, சந்திரபாபு நாயுடு பேசிட்டாரு. எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முகத்தில் கரிய பூசுற மாதிரி ராகுல் காந்திக்கு ஓட்ட போட போறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பில்டப் எல்லாம் சுக்கு நூறாயி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் இன்னைக்கு வெற்றி பெற்று மீண்டும் 2வது முறையாக ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. चेयर है, आप संभालें प्लीज। महोदय, मैं प्रस्ताव करता हूं कि श्री ओम बिरला जी. இதுல பார்த்தாலே தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் தொய்வடைஞ்ச முகத்தோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பின்னாடி குடுன்னு போறதா காண முடியுது. ஏன்னா 3 முறையாக கடுமையா போராடுறாப்புல எப்படியாவது நமக்கு அந்த பதவி கிடைச்சிராதா, பிரதமர் அப்படிங்கிற பதவி கிடைச்சிராதா அப்படின்னு ராகுல் காந்தி ஏங்காத நாள் கிடையாது. தொடர்ந்து ஏங்கிட்டே தான் இருக்காரு. 3 முறையாக காங்கிரஸ் கட்சியால 100 அப்படிங்கிற இலக்க கூட தாண்ட விடாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற தலைவரா இருக்காரு. சபாநாயகர் பொறுப்பேற்றதும் இன்னைக்கு சம்பவம் பண்ணிருக்காரு. எமர்ஜென்சியை நினைவு கூற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இண்டி கூட்டணி எல்லாம் சுக்கு நுறானைக்கு செதறி போச்சு. என்னையா இது, முதல் பால 6 ஆச்சே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இண்டி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க மட்டும் அப்படி ஐயோ அம்மா 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 அப்படி கதறிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் அமைதியா இருந்தாங்க. கொஞ்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கூட தெரிவிச்சாங்க. டிஎம்சி ஆதரவு தெரிவிச்சாங்க, அகிலேஷ் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு பரபரப்பா காணப்பட்டது. ராகுல் காந்திக்கு முகமே செத்து போச்சு. என்னையா இது, இவங்களை நம்பி களத்தில் இறங்கினா ஒரு பயல பின்னாடி காணமே அப்படின்னு ராகுல் காந்தி கதிகலங்கி உட்கார்ந்து இருக்கிறதையும் காண முடியுது. ஏன்னா இவங்க தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துருவாரு, இந்த அரசு பழைய அரசு மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா கடந்த 2 முறையை விட இந்த வாட்டி ஆரம்பத்தில இருந்தே பல சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல பத்திரிகையாளர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை கண்ட உடனே ஓடோடி போய்
நேற்று திமுக எம்பிக்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் பதவியேற்றாங்களே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அண்ணாமலை அவர்கள் ஒரே போடா போட்டாரு, எல்லாமே கொத்தடிமைகள் அப்படின்னு மாஸ் காட்டிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல பரவலா பேசப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் நேற்று பெங்களூருக்கு ஓடி போய் அங்கே வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்தார்ல, நான் சனாதனத்தை ஒழிப்பேன், நான் வந்து ஹிந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தெனாவட்டா பேசினார்ல, அவர் பேசின சமயத்தில் இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. அப்போ உதயநிதி ஒரு பதிவை போடுறாரு. என்ன பதிவுனா, நான் எல்லாத்தையும் சட்ட ரீதியாக பார்த்துக்குவேன், எல்லாத்தையும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தெனோட்டா பேசிவிட்டு இப்போ 2 சம்மன் வந்து 3வது சம்மன் வந்த உடனே ஐயோ இதுக்கு மேலே நம்ம வந்து போகலைன்னா நம்மளை போலீஸை வச்சு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால ஓடோடி போய் அங்கே போய் ஆஜராகி, ஐயா 1 லட்ச ரூபா நான் பிணையாக கொடுத்துட்றேன், எப்படியாவது எனக்கு ஜாமீன் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு. ஜாமீனும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இன்னைக்கு இணையதளத்தில் செம்மையா கேலி கிண்டல் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன அந்த ஒரு பேசினார்ல, அந்த சமயத்தில் போட்ட பதிவு அப்படி வீரப்பா போட்டார்ல, நான் வந்து பெரியாரோட பேரன் தெரியுமா அப்படின்னு போட்டார்ல, அதை ஒரு சைடு போட்டு இங்கிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்து ஜாமீன் வாங்கினதை ஒரு சைடு போட்டு, பார்த்தீங்களா இதுதான் இவங்களுடைய வீரம் அப்படின்னு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசினாரு. அது இன்னைக்கு இணையதளத்துல செம வைரலா போயிட்டு இருக்கு. என்ன பேசினார்னா, இந்திரா காந்தி குடும்பம் இருக்குல்ல, அவங்க தேர்தலில் ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா நாட்டில் கலகமே நடக்கும், அப்படி நடந்தா நம்ம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ரெடியா ஏரோப்ளைன்லாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற புது தகவலை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா, எலெக்ஷன் தோற்ற பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள், இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக. ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாற்றினது யார் தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினெட்ல இருந்த அன்னைக்கு மொராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன கீழல் கூட வராது, நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாது. ஒருவேளை நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும், வேற வழி இல்லை. 1977 பிறகு அந்த காந்தி ஃபேமிலி இன்னும் பல எலெக்ஷன் நாம் பார்த்தோம், 80ல பார்த்தோம், 84ல பார்த்தோம், பல இடத்துல பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு இணையதளத்தில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் தேர்தல் நேரத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வந்து ஒரு விஷயத்த பேசினார். என்ன பேசினார்னா, கெஜ்ரிவால் நான் வந்து ஜெயிலுக்கு போனோம்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆனா மக்கள் அனைவரும் டெல்லியில் இருக்க 7 இடங்கள்லையும் கெஜ்ரிவாலை தோக்கடிச்சு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, அதனால ஜெயிலுக்கு தான் போனோம் அப்படின்னு மரண தீர்ப்பை அளிச்சாங்க. இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் வசமா சிக்கியிருக்காரு. சிபிஐ இன்னைக்கு கடுமையான விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக கெஜ்ரிவால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை திகார் ஜெயில காத்திருக்கு அப்படின்னு தான் சட்டம் அறிஞ்சவங்க சொல்லிட்டு வர்றாங்க. अगर आपने कमल का बटन दबाया तो मुझे दोबारा जेल जाना पड़ेगा, तो जो लोग मुझे जेल भेजना चाहते हैं कमल दबा दें. என்னையா இது, தமிழக மீடியாக்கெல்லாம் திருந்திட்டாங்களா, என்னையா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு புகைப்படத்தை காண முடிஞ்சுது. விகடன் இருக்காங்களா, ஆனந்த விகடன், அவங்களுடைய அட்டை படத்தில் சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு போட்டு ஸ்டாலின் அவர்கள் பாட்டில் சாராயத்தை வீத்துற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இது இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. அட பாரேன், இந்த கொத்தடிமை மீடியாக்களுக்கு கூட சாராய விவகாரத்தில் கோவம் வந்துருச்சு பாரு அப்படின்னு நிறைய தமிழர்கள் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. எங்க 40 எம்பிக்கள் போய் பாராளுமன்றத்தில் கேண்டீன்ல வடை சாப்பிட போறாங்க அப்படின்னு நிறைய பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சவால் எல்லாம் விட்டாரு.
ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாளிலிருந்து புகைப்படம் வெளியாகிட்டே இருக்கு. அக்கா கனிமொழி அவர்கள்லாம் உட்காந்து ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அப்புறம் வந்து டீ குடிக்கிறாங்க, காப்பி குடிக்கிறாங்க, வடை சாப்பிட்றாங்க போன்ற பல்வேறு புகைப்படங்கள் வெளியாயிட்டு இருக்கு. அடடே, நம்ம முதலமைச்சர் சொன்ன வெயிட் அண்ட் சி இதுக்காக தானா அப்படின்னு நிறைய தமிழர்கள் இன்னைக்கு கேலியும் கிண்டலுமா இந்த பதிவை வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி நாடாளுமன்றத்தில் டீ வடை சாப்பிட போனதுல நம்முடைய எம்பி திருமாவளவன் அவர்களும் ஒருத்தர். அவர் இன்னைக்கு என்ன பண்ணார்னா, நாடாளுமன்றத்தில் அவருக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவரை நாட்டு மக்களோட பிரச்சனையை பற்றி பேச சொன்னா, இங்க பேசுற மாதிரி சனாதானம் அது இது அப்படின்னு கண்டமெனிக்கு சப்ஜெக்ட் தெரியாம எங்கெங்கேயோ போய் பேச, நாடாளுமன்ற சபாநாயகர் என்ன பண்ணிட்டாருன்னா மைக்க படார்னு ஆஃப் பண்ணி அப்படியே ஃபீஸை பிடுங்கின மாதிரி உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज. பெருத்த அவமானமா போச்சு. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு கண்டதையும் பேசினா இப்படிதான் ஃபீஸை பிடுங்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள வேணா நீங்க வந்து நாங்கள் சனாதானத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம் அப்படின்னு பேசலாம். ஆனால் அங்கே நாடாளுமன்றத்தில் போய் பேசுனீங்கன்னா கூட இருக்கிற காங்கிரஸ்காரன் கூட சப்போர்ட் பண்ண மாட்டான், படுகுழியில் தள்ளிடுவான் அப்படின்னு அதையும் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.